அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் மகானை நம்பி நாம் சரணாகதி பண்ணிட்டோம்னா மகான் தன் பக்தனை எப்படி காக்கிறார்னு பார்த்துருக்கோம். உண்மையான நேர்மையான ஆசைகளை மகான் தன் பக்தர்களுக்காக உரிய காலத்தில் நிறைவேற்றி கொடுக்கிறார்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதே வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எல்லாருமே செய்கிற விஷயம்தான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா நேர பெரியவா ஃபோட்டோ முன்னாடி நின்று உங்கள் மனசு என்ன கல்லா இல்லை நீங்கள் தான் கல்லா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதே மாதிரி ஒரு பக்தர் மனதால் கேட்டு அதற்கும் மகான் பதில் சொன்ன சம்பவம் தான் இது. வாருங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் பார்த்துட்டோம்னா எவ்வளவோ பக்தர்கள் தங்கள் குறைகளை சொல்லும் பொழுது சிலர் அழுதுண்டே சொல்வார்கள், சிலர் அழுதுண்டே வேண்டிக் கொள்வார்கள். சிலருடைய தொனியே எப்படி இருக்கும்னா மகானையே திட்டி எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன கல்லா, இப்படிலாம் கேட்டிருக்கோம் இல்லையா? அதே வரிசையில் பாடசாலை வெங்கட்ராம் ஐயர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி ஸ்ரீமடத்தில் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், ரொம்ப பிரசித்தம். அவர் ஒரு வேத பண்டிதர், மகானின் அத்தியந்தமான பக்தர். வேத பாடசாலைகளுக்காக, அதுவும் காஞ்சி ஸ்ரீமடத்தின் நிர்வாகத்தில் இருந்த வேத பாடசாலைகளுக்காக அவர் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கார், கைங்கரியம் பண்ணியிருக்கார். மகாபிரியவாளுடன் இருந்து தொண்டு செய்தவர் அவர். அந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருந்தவர் அவர். அவருக்கு அப்படியே வயசாகிண்டே வர்றது. யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்குன்னு உண்டானதை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். அந்த வரிசையில் அவருக்கு சர்க்கரை நோய் ஏகத்துக்கும் அதிகமாகி, சுகர் லெவல் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தியாகி அவருடைய காலையே எடுத்து விட வேண்டும் என்ற நிலை அவருக்கு வந்து விடுகிறது. மருத்துவரை போய் அப்படி பார்க்குறார். அப்படி டாக்டர் பார்த்துட்டு உங்கள் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது சார், அதனால என்ன ஆகுதுன்னா உங்கள் காலுக்கு போகிற ரத்த ஓட்டத்துலேயும் சிக்கலாயிருக்கு. ஆக உங்கள் காலை எடுத்தால் தான் உங்களை உயிர் காக்க முடியும், உங்களோட உயிரை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாக வந்து அட்மிட் ஆகிடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறார். இவரை பார்த்து கொண்டது இவருடைய மகள் திரு லலிதா அவர்கள். இந்த லலிதா அம்மையாருக்கு ஒரே கஷ்டம், எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சே, எங்கள் அப்பாவோட கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாலே இதற்கு ஒரே வழி நேர போய் மகான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிப்போம். காஞ்சி மகா பெரியவாளுக்கு தெரியாத மருத்துவமா தெரியாத தர்மமோ கிடையாது, அவர் நம்மளை ரட்சிப்பார்னு நேர ஸ்ரீமடம் வந்துட்டான். அப்படி ஸ்ரீமடம் வந்து அப்படி பார்த்தா ரொம்ப கூட்டம் நிறைய இல்லை, இன்றைக்கி சாதாரணமான சமாளிக்கக்கூடிய ஒரு ஜனத்திரள் தான். அப்படி அந்த வரிசையில் நின்றுண்டு அப்படி மகானை பார்த்து அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிரசாதம் வாங்கிக்கும் போது கண்ணீர் வருகிறது. ஆனால் அந்த இடத்துல வாயை திறந்து பேச முடியவில்லை. எங்கள் அப்பா இப்படி இருக்கார், முடியாமல் படுத்துட்டு இருக்கார், உங்களுக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கார் எங்கள் அப்பா, இன்றைக்கி எங்கள் அப்பாவோட காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாலே அவரால் நடக்கவே முடியாதே, உங்கள் மனசு என்ன கல்லா, நீங்கள் தான் கல்லா, பார்க்கவே மாட்டேலா கண்ணை திறந்து எங்களெல்லாம் மனசால வேண்டிண்டு இதையெல்லாம் வாயில் சொல்ல முடியுமா? அவ்வளவு தைரியம் இருக்குமா? தெய்வமாச்சே அவர். அப்படி மனதால் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி கண்ணீரோட பிரசாதம் வாங்கிட்டு அப்படி வந்துடுறான். அப்படி வந்து சரி மறுநாள் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும், அதுதான் ஷெட்யூல். அப்பா அழைச்சிட்டு போகிறா. தன் மனதை கல்லாக்கி கொண்டு யாரை பார்த்து உங்கள் மனது கல்லான்னு யார் கேட்டாரோ அவரே தன் மனதை கல்லாக்கிண்டு தன்னுடைய தகப்பனார் அழைச்சிட்டு அப்படி மருத்துவமனைக்கு போகிறா. போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்ஜரி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார், ஒரு ஸ்கேன் எடுத்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். சரி சார் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டுக்கு சற்று நேரம் ஆகிறது. அந்த ரிப்போர்ட் இவர்களை வந்து சேருவதற்கு அதை அப்படி பார்த்தால் தெரியறது, ஒரு சின்ன இடத்துல இவருடைய காலில் இரத்த ஓட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. போன வாரம் வரைக்கும் இரத்த ஓட்டமே கிடையாது, காலை எடுத்தாதான் பிழைக்க முடியும், இவரை காக்க முடியும்னு சொன்ன அதே டாக்டர் சார் பிளட் ஃப்ளோ இருக்குது, பல்ஸும் லைட்டாக துடிக்கிறது எங்களுக்கு தெரியுது, ஆக உங்கள் காலை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை பரிசோதனை பண்ணிடலாம்னு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு அன்றே கன்ஃபார்மாக சொல்லிடுறார் காலை எடுக்க வேண்டியதுக்கான தேவையே கிடையாது, மருந்து மாத்திரையிலே குணப்படுத்திடலாம்னு. இவர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். நேற்றுக்கு போய் பெரியவாளை பார்த்தோமே, பெரியவா இன்னைக்கே நம்மளுக்கு இவ்வளவு கருணை பண்ணிட்டாரே அப்படின்னு இவரை தங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அப்படி சர்க்கரை நோயை அப்படி மெதுவாக குறைச்சிட்டு அவர் ஒரு
ஸ்டேபிளான சிச்சுவேஷனுக்கு அப்படி அவர் எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த வாரம் இந்த அம்மையார், யார், நம்ம வெங்கட்ராமையருடைய மகள், இந்த அம்மையார் மட்டும் மறுபடியும் காஞ்சிக்கு போகிறார். அன்றும் சாதாரணமான கூட்டம் தான், சமாளிக்கக்கூடிய ஜனத்திரள். அந்த வரிசையில் போய் நின்றுண்டு அப்படி மகாண்ட அப்படி பிரசாதம் வாங்கிக்கிறா. இம்முறையும் கண்ணீர் வருகிறது, ஆனால் ஆனந்த கண்ணீர். இவ அழறதை பார்த்துட்டு மகான் ஜாடையாக பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொல்கிறாராம், தொண்டு செய்கிறவர்கிட்ட, இதை ஏதோ பிரார்த்தனை பண்ணிண்டாலாம், அது இவன் நினச்சிண்டா மாதிரி நடந்துடுத்தான், அதனால இவன் ஆனந்தமாக இருக்காளாமா அப்படின்னு சொல்லிகிட்டே பிரசாதத்தை கொடுத்துட்டு அவள் அப்படி வாங்கிட்டு அந்த அம்மையை அப்படி நகரும் பொழுது, என்னை பார்த்து கல்லான்னு கேட்டையே, நான் கல்லாக தான் இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ பிரார்த்தனை பண்ணினதுக்கப்புறமா நான் உருகிட்டேன் போ அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பினாராம். இந்த அம்மையார் அப்படியே மெய் சிலிர்த்து விடுகிறார். பெரியவா, உங்கள் இதயம் என்ன கல்லான்னு நான் மனசால பிரார்த்தனை பண்ணிட்டேனே, எவ்வளோ பெரிய தப்பு அது. அங்கு வரும் ஒவ்வொரு பக்தர்களின் சிந்தனையில் என்னென்ன எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது வரை மகானுக்கு தெரியும். ஆக நாம் உண்மையான பக்தியோடு, நேர்மையான பக்தியோடு நம் ஆசைகளை, நம் தேவைகளை மகானிடத்தில் சொன்னோம் என்றால், அப்படி பிருந்தாவனத்தின் முன் அமர்ந்து நாம் பிரார்த்தனை பண்ணிட்டோம் என்றாலே போதும், அதை நிச்சயமாக மகான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் என்பது நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. நமக்கு என்ன பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை மகானின் பாதத்தில் நம் வைத்துவிட்டால் அது நிச்சயமாக நிறைவேறும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.